வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்ல சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். பொதுவாக நம்ம வாழும் சித்தர்களை பற்றி போட்டிருக்கோம், நிறைய வாழ்ந்த சித்தர்கள், நிறைய ஜீவ சமாதிகளை பற்றி நம்ம கொடுத்துட்ருக்கோம், நிறைய மகான்களுடைய அவருடைய நேர்காணல் நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். இதை தாண்டி சமீப காலமாக நாம் வாசி யோகத்தை பற்றி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாசி யோகம், குண்டலினி யோகம் இதெல்லாம் நாம் அடைய வேண்டும் அப்படின்னு என்றால் அந்த அட்டமா சித்துக்களை நம்ம அடையணும். அட்டமா சித்துக்களை அடைந்தாலே நமக்கு நாமும் ஒரு சித்தரா மாறுறதுக்கான எல்லா தகுதிகளும் நமக்கு வந்துடும். இந்த அட்டமா சித்துக்களை நாம் அடைய வேண்டுமென்றால் அட்டாங்க யோகங்களை நாம் பயில வேண்டும். இந்த அட்டாங்க யோகம்ங்கிறது 8 அங்கங்களை கொண்டது. நம்ம வரிசையை பார்த்துட்டு வரோம். முதல் 4 பயிற்சியையும் அடுத்த 4 பயணத்தையும் தொடங்குகிறது. அதனால்தான் அது 8 அங்கங்களாக இருக்குது. இந்த இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம் இது 4ம் நம்ம பயிற்சி செய்யணும். எந்த ஒரு மானிடராக இருந்தாலும் பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த 4ம் நம்ம பயணிக்கணும். நான் ஏற்கனவே இயமம், நியமம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆசனம், பிரணயாமமும் உங்களுக்கு நான் என்னால் எனக்கு தெரிந்த நான் கற்ற விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்து பிரத்யாகாரம், தாரணை கூட நான் உங்களுக்கு என்னால் தெரிந்த வகையில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது தியானம் மற்றும் சமாதி இது 2ம் ரொம்ப அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை என்னாலும் ஒரு தேரியா நான் சொல்லுவேன். அதனுடைய பதிவுகளும் அதில் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு அந்த வல்லுநர்களாக அந்த தியானத்தில் மிகச்சிறந்த வல்லுநராக வாசி யோகத்தில் உற்ற ஒரு நல்ல ஒரு வாசி யோகியாக இருக்கும் திரு ரஞ்சித் அவர்களுடைய தொடர்ந்து நான் உரையாடி இந்த சித்தர்கள் திருவடிக்கு நீங்கள் ஒரு பதிவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் சம்மதிச்சிருக்காங்க. இந்த சம்மதத்தின் பேரில் நம்ம இப்போ தொடர்ந்து திரு ரஞ்சித் அவர்களுடைய காணொலியாக்கம் தொடர்ந்து நம்ம சித்தர்கள் திருவடியில உங்களுக்கெல்லாம் கொடுக்க இருக்கிறோம். அவர் தியானத்தை பற்றியும், வாசியை பற்றியும், தியானத்தை எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நிறைய எலாபரேட்டா சொல்றதுக்கு இருக்காங்க. ஸோ அதனால் நாம் நிறைய உங்களுக்கெல்லாம் சித்தர்கள் திருவடி இணையதள என்னோட பேச்சை கேட்டு உங்களுக்கு சில இடத்துல போர்டு அடிச்சிருக்கலாம். ஸோ ஒரு புதிய ஒருத்தரை நம்ம உங்க கூட நான் அறிமுகப்படுத்துறதுல நானும் சந்தோஷப்படுறேன். 78வது சுதந்திர தின நன்னாளில், விடுதலை நன்னாளில் உங்களுக்கு அவரை அறிமுகம் செய்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். திரு ரஞ்சித் அவர்களுடைய அறிமுக உரையை நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரஞ்சித். இந்த வாய்ப்பு கொடுத்த சித்தர் திருவடி யூடியூப் சேனலுக்கு நன்றி. இதுதான் என்னோட முதல் வீடியோ இந்த சேனலுக்கு. நான் உங்களுக்கு என்னோட சொந்த அனுபவத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது மெடிடேஷன் பற்றி, குண்டலினி, பிராணாயாமா, தீட்சை, மந்திரம் இதெல்லாம் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இனிமே வர வீடியோஸ் எல்லாம் ஒரு மெடிடேஷனை பற்றியும், அது எப்படி பண்ணலாம், அதோட பேசிக் எக்ஸசைஸ் என்ன ஃபுட்டு எடுக்கலாம், எந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம், இதை பற்றிலாம் என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். என் நம்பரும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கோங்க. இனிமேல் வர என்னோட வீடியோவை பார்த்துட்டு பலனடை. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.